Hi students, நம்ம MS Excelல ஆல்ரெடி ஒரு 2 ப்ரோக்ராம் பார்த்துருந்தோம். இப்போ வந்து தேர்ட் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம், hatch lookup. ஓகே, ஸோ hatch lookupக்கு ஒன்றும் இல்லை, நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணிக்கணும். எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், டெசிக்னேஷன், சேலரி, மொபைல் நம்பர், ஜஸ்ட் டைப் தான் பண்ண போகிறோம் எல்லா டீட்டெயில்ஸும். டைப் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் Ctrl+C கொடுத்துட்டு வேற ஒரு ஷீட்டில் போய் என்ன பண்ணிக்கோ அப்படின்னா காப்பி பண்ணணும். ஓகேவா? அது காப்பி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் நான் வந்து கர்சரை வச்சுருக்கேன், Ctrl+V. ஸோ Ctrl+V கொடுத்த உடனே என்னவாகும் அப்படின்னா, ஸோ நமக்கு இங்கே அந்த கண்ட்ரோல் ஆப்ஷன் வருதா, அதில் இந்த ரோ காலம் ரிவர்ஸ் இருக்கும், அந்த டிரான்ஸ்போஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அப்படியே சேஞ்ச் ஆகி வந்துடும். அதாவது எம்ப்ளாயி ஐடி நீங்கள் இங்கே போடும்போது என்ன இருந்தது, எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி நேம்னா நான் ரோ காலம் கொடுத்துருந்தோம். ஓகேவா? ரோ ஹெட்டிங்காக கொடுத்துருந்தோம். இப்போ அதை எப்படி மாற்றிட்டோம், காலம் ஹெட்டிங்காக அதை மாற்றிட்டோம். ஓகேவாம்மா? ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இங்கே வந்து ஹச் லுக்கப்னு டைப் பண்ணிக்கிற எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி சேலரி வந்து டைப் பண்ணிக்கிட்டோம். ஸோ அடுத்து இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஐடி, அதாவது எம்ப்ளாயி ஐடியெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கிறோம், 1 2 3 4 5ன்னு. ஸோ அதில் இங்கே இதுதான் நமக்கு மெயின். ஸோ ஃபார்முலா இங்கே டைப் பண்ணுறோம். என்ன ஃபார்முலா டைப் பண்ணுறோம், இஸ் ஈக்குவல் டு ஹச் லுக்கப். ஸோ ஹச் லுக்கப்னு அடிச்சிங்கனாலே உங்களுக்கு வரும், அதை ப்ளூ கலரில் வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், B10ல நான் என்ன கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் என்ன வேணும், ஸோ B10ல ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயியோட இது கொடுத்துருக்கோம், கமா போட்டு $B1. ஸோ B1ல இருந்து F5 வரைக்கும். ஓகேவா? B1ல இருந்து F5 வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ செலக்ட் பண்ணிட்டு is to F5 வரைக்கும் செலக்ட் பண்ணியாச்சு, கமா 4. ஸோ 4ங்கிறது என்னது, அந்த காலம். ஸோ 4th காலம்ல இருக்கிற எதை கொடுக்க போகிறோம், வேல்யூஸை எஸ்ன்னு கொடுக்குறோம் அப்படின்னா 4th காலத்தில் என்ன இருக்குது, சேலரி. ஸோ சேலரி வந்து அங்கே டிஃபால்ட்டாக உனக்கு ஆன்சராக கிடைச்சிடும். ஓகேவா? சப்போஸ் இதுலேயே உனக்கு தேர்ட் காலம் வேணும் அப்படின்னு கேட்குற அப்படின்னா, ஜஸ்ட் 3 அப்படிங்கிறத டைப் பண்ண அப்படின்னா உனக்கு அந்த ஃபர்ஸ்ட் காலத்தில் இருக்கிறவங்களோட டெசிக்னேஷன் கிடைச்சிடும். அப்போ இங்கே நீ வந்து நீ என்ன பண்ணிக்கணும், டெசிக்னேஷன் அப்படின்னு மாற்றிக்கணும். ஓகேவாமா? ஸோ இது அப்படியே இப்படி ட்ராக் பண்ணி இழுத்துட்டு அப்படின்னா என்ன கிடைச்சிடும் அப்படின்னா, எல்லா செல்லுக்கும் அதோட வேல்யூஸ் வந்து உனக்கு கிடைச்சிடும். ஓகேவா? எல்லாத்துக்கும் டெசிக்னேஷன் மாறிடுச்சா? ஸோ இதான் வந்து ஹச் லுக்கப் ப்ரோக்ராம். ஓகேவாமா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் லுக்கப் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்துட்டு எக்ஸ் லுக்கப். ஸோ என்னோட சிஸ்டத்தில் வந்து எக்ஸ் லுக்கப் இல்லாததுனால என்னால் நான் எனேபிள் எடிட்டிங் கொடுக்க முடியல. ஆல்ரெடி நான் போட்ட ப்ரோக்ராமை ஜஸ்ட் உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஹியர் ஆல்சோ வி ஹவ் டு டைப் திஸ் டீடைல்ஸ், எம்ப்ளாயி ஐடி, ப்ராடக்ட் நேம், சேல்ஸ் கவுண்ட், சேல்ஸ் டைப் அண்ட் சிட்டி. இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம என்ன தான் பண்ணுறோம் அப்படின்னா டைப் தான் பண்ணிக்கிறோம். அதாவது ஒரு எம்ப்ளாயி ஐடி 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிறாங்க, அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ சேல்ஸ் அவங்க விற்கிறாங்க, என்னென்ன சேல்ஸ் டைப் அவங்களோடது, அண்ட் தென் அந்த எந்தெந்த சிட்டியில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக நம்ம டைப் பண்ணிப்போம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் எக்ஸ் லுக்கப் கேட்குறோம். ஸோ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லுக்கப் அடிச்சிட்டேன் அப்படின்னா அங்கே கீழே ப்ளூ கலரில் வரும்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் C16 நம்ம என்ன போட்டிருக்கோம், 3 அப்படின்னு டைப் பண்ணியிருக்கோம். ஸோ 3 அப்படிங்கிறதுல வந்து எந்த ரோவில் இருக்குது அப்படின்னா 4th ரோவில் இருக்குது. ஓகேவா? இந்த 3ங்கிறத கேட்குறோம். அவங்களோடது என்ன கேட்குறோம், A2லேருந்து A11 செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது A2லேருந்து A11 செலக்ட் பண்ணிக்கிறேன். அதான் நம்ம எம்ப்ளாயோட ஐடி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் D2லேருந்து D11 அவங்களோட சேல்ஸ் டைப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஓகேவா? அப்போ நீ என்ன கேட்குற, தேர்ட் காலம் கேட்குற. தேர்ட் காலம்ல உள்ளதுல என்ன இருக்கு, ரீட்டைல் அப்படிங்கிறது உன்னோட ஆன்சரா கிடைக்கும். ஓகேவா? சப்போஸ் நீங்க ஏதாவது 5th காலம் வேணும் கேட்குற அப்படின்னா நம்மளோட 5th காலம்,
அதாவது 5th எம்ப்ளாயி ஐடி கேட்குறேன் அப்படின்னா அங்கேயும் ரீட்டைல் தான் இருக்கு. ஸோ அதான் வரும். ஸோ 8th காலம் கேட்குறேன், இங்கே 8ன்னு போட்டுட்டு கேட்குறேன் அப்படின்னா ஸோ அதுவும் ரீட்டைல் தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வரும். அண்ட் தென் இது என்ன அப்படின்னா C18. ஸோ C18ல என்ன கேட்குறோம்? 7th காலம் கேட்குறோம். ஸோ 7th காலம் அவங்க என்ன வச்சிருக்காங்க? ஹோல்சேல் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆன்சராக கிடைச்சோம். ஓகேவாமா? ஸோ ஈஸி தான். ஜஸ்ட் நம்ம என்னதான் பண்றோம்? இந்த C18 அப்படிங்கிறதுல உள்ளது தான் கேட்குறோம். ஓகேவா? C16ல உள்ளதுக்கு ஃபார்முலா போட்டு கேட்குறோம். என்னதுல இருந்து எது வரைக்கும் கம்பேர் பண்ண சொல்றோம்? A2ல இருந்து A11 வரைக்கும் எம்ப்ளாயியோட ஐடி இருக்கு. அதுல சேல்ஸ் டைப் வந்து கேட்குறோம். அப்போ D2ல இருந்து D11 வரைக்கும் கொடுன்னு கேட்குறோம். அவ்வளோதான். ஓகேவா? அவனோட ஆன்சர் வந்து உனக்கு கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து கேன் சார்ட். ஸோ இந்த கேன் சார்ட் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதை வந்து நீ நல்லா லிசன் பண்ணிக்கோ. போடுறது ஈஸி தான். ஸ்டெப்ஸை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதையும் போடுறது. ஸோ ஜஸ்ட் திங் ஒன்றும் இல்லை. அப்படி என்னன்னா ஸ்டார்ட் டேட். ஓகேவா? ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட், டிஸ்கிரிப்ஷன், டியூரேஷன் அப்படிங்கிற டைட்டிலை மட்டும் நீ ஜஸ்ட் அடிச்சுக்கிற. ஸோ அடிச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 25th ஜூலை இங்கே வந்து ரெண்டுமே வந்து இந்த மாதிரி என்னன்னா டேட் தான். ஸோ இதை அடிக்கும் போது நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கணும் அப்படின்னா இது வந்து டேட்டில் இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் நீ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா என்ஷூர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகேவா? இந்த ஜென்ரல் நம்பர் அப்படிங்கிறதுல என்ன மாற்றிக்கணும் அப்படின்னா டேட்டுன்னு மாற்றிக்கணும். ஸோ மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா உனக்கு வந்து பிரச்சனை இருக்காது. ஓகேவா? ஸோ அது வந்து டேட்டாவே வந்துடும். ஸோ இதில் 1st ஆகஸ்ட் அப்படின்னு அதாவது ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட். எண்ட் டேட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் டியூரேஷன் கொடுத்துக்கோ. என்ன மாதிரி வேலை, அந்த வேலைக்கு எவ்வளவு டியூரேஷன் ஆகும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இந்த டியூரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபார்முலா, ஜஸ்ட் ஃபார்முலா போடுறோம். இஸ் ஈக்குவல் டு B2 மைனஸ் A2. ஓகேவா? இது வந்து எண்ட் டேட், ஸ்டார்ட் டேட் கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டியூரேஷன் இவ்வளவு நாள் தான் அந்த வேலை நடக்குது அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஏதாவது ஒரு பிளேஸ்ல நீ கர்சரை வச்சுக்கிட்டு இன்சர்ட்ல போய் இந்த பார் சார்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணு. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ள ஜஸ்ட் இந்த 2D பார்ல போய் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்டாக்டு பார்ன்னு இருக்கா, ஸ்டாக்டு பார் இதை கிளிக் பண்ணு. ஸோ இப்போ உனக்கு என்ன ஓப்பன் ஆகும் அப்படின்னா ஒரு ஒயிட் ஸ்பேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஒன் சார்ட் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் டேட்டா. ஸோ செலக்ட் டேட்டால இந்த சார்ட் டேட்டா ரேஞ்சுன்னு கேட்குது. ஸோ அதெல்லாம் ஒன்று வேண்டாம், ஜஸ்ட் ஆடு கொடு. ஸோ ஆடில் போய் சீரீஸ் நேம். ஸோ இப்போ சீரீஸ் நேம் என்ன வேணும் அப்படின்னா ஸ்டார்ட் டேட். ஓகேவா? இதை கொடுத்துட்டு இந்த டவுன் ஆரோ கிளிக் பண்ண அப்படின்னா இங்கே போயிடும். இதில் சீரீஸ் வேல்யூ என்ன வேல்யூ வேணும் கேட்குது. ஸோ இதில் நம்ம கொடுத்த அந்த டேட்ஸ். ஓகேவா? அதை செலக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதோட சீரீஸ் நேம் ஆயிடும், வேல்யூஸும் ஆட் ஆயிடும். ஸோ இப்போ ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேட்டை ஸ்டார்ட் டேட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அகைன் அதே மாதிரியே ஆட் கொடு. ஸோ அதை எதை செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட டியூரேஷன். ஓகேவா? டியூரேஷன் கொடுத்துக்கோ. அடுத்து அகைன் அந்த டவுன் ஆரோ கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதோட வேல்யூஸ் கேட்கும். அதில் உன்னோட டியூரேஷன் எவ்வளோ நாளைக்கு வந்து அது ஒர்க் கொடுக்க போறோம் அப்படிங்கிறத இது பண்ணும். ஸோ அதில் ஓகே கொடுத்துக்கோ. ஓகேவா? அடுத்து எடிட் பட்டன் போய் இதுல ஆக்சஸ் லேபிள் ரேஞ்ச் என்ன வேணும் கேக்குது. ஸோ இதுல உன்னோட ரேஞ்ச் இந்த ப்ரிப்பரே இதுல வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்க தேவையில்லை. இதை ரேஞ்ச் என்ன வேணும்னு கொடுக்குறோம். இது கொடுத்துட்டு ஓகே. ஓகேவா? இங்கேயும் ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடுது, நமக்கு வந்து இப்போ சார்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுல இந்த ப்ளூ செல் இருக்கு இல்லையா, அந்த ப்ளூ பார் இருக்கு இல்லையா, அதை மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ண அப்படின்னா உனக்கு அது எல்லாமே செலக்ட் ஆகும். அதை ரைட் கிளிக் பண்ண அப்படின்னா ஃபார்மட் டேட்டா சீரீஸ். அந்த ஃபார்மட் டேட்டா சீரீஸ் போன அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபில் இருக்கு பத்தியா, கிளிக் பண்ணல ஃபில் வருதா, அந்த ஃபில்லை கிளிக் பண்ணி நோ ஃபில் கொடுத்துட்டா அப்படின்னா என்ன ஆயிடுது, ஒயிட் தான் ஆயிடுச்சு. ஓகேவாமா? ஸோ அடுத்து என்ன பண்ணு, இந்த டெலிவரி பேஸ். ஸோ இது ஆக்சுவலாக நம்ம என்ன அப்படின்னா நம்மளுக்கு இங்கே என்ன இருக்கு, ப்ரிப்பரேட்டரி பேஸ், பேஸ் 1 2 3 அப்படிதான் இருக்கு. இது வந்து ரிவர்ஸ்ல இருக்கு. ஸோ அப்போ இதை கிளிக் பண்ண ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ண அப்படின்னா செலக்ட் ஆயிடும். அகைன் அங்கே போய் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் ஆக்சஸ் கொடுத்த அப்படின்னா கேட்டகரிஸ் இன் ரிவர்ஸ் ஆர்டர் வரும். ஸோ அது ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ண நம்ம இங்கே கொடுத்த மாதிரியே அதுவும் அங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதை சேவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா அவனோட கேன் சார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு.
ஓகேவாமா? ஸோ இதில் நம்ம 3 ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். HLOOKUP, XLOOKUP, Gantt chart. தேங்க்யூ. ஸோ உன்னோட இன்டர்னல் as well as உன்னோட செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கு வீடியோவை யூஸ் பண்ணிக்கோ. தேங்க்யூ.